இந்த சம்மர் டைமில் என் முடி பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, ஹேருக்கு ஆயில் வச்சாலும் சரி ரொம்பவே ட்ரை ஆகுது. இதனால எனக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ஹேர் குரோத்தே ஸ்டாப் ஆயிடுது. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனான ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் நல்லா க்யூர் பண்ணி, ஸ்ப்ளிட்டன்ஸே க்யூர் பண்ணி உங்கள் ஹேர் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் க்யூர் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கும், ஸ்பிட்டன்ஸுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனான ஒரு பேக் தான் இது. இந்த டைமில் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஆயில் வச்சாலும் என்ன தான் ஹேர் வாஷ் பண்ணாலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த ட்ரைனஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஹேருக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஸ்பிட்டன்ஸ் நிறையா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை அந்த ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸில் நல்லா க்யூர் ஆகி உங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முலை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேர் வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வாழைப்பழம், பனானா தான். இன்றைக்கி நான் 2 பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பனானா எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரோட ட்ரைனஸை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா அது இந்த பனானா, வாழைப்பழம் தான். இப்போ நான் அந்த 2 பனானாவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்து சாஃப்டாகவும் மாற்றும். செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது சாதம் தான். நான் வந்து பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அப்போ தான் ஆக்கியிருக்கீங்க, வடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது சாதத்தை சேர்த்துக்கிறனால நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும். மெயினாக ஸ்பிட்டன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் செம்பருத்தி பூவும் இலையும் எடுத்திருக்கேன். இது 2ல் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இலை மட்டும் கிடைக்கிது அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பூ மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த இது மட்டும் கிடச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த பூவோட மகரந்தத்தையும் இந்த பின்னாடி காம்பு இருக்குள்ளே அதையும் நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னராகவும் இருக்கும். நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா மாற்றிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற செம்பருத்தி பூ, இலை, அப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துருக்கிற பழைய சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா, இதையெல்லாம் நம்ம சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பேஸ்ட்டாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு பேக் வந்து ரொம்ப தண்ணியாக வந்துடும். அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்தோலே அந்த 1 டம்ளர் அதுவும் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்தாலே போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா பேக் நமக்கு ரொம்ப வந்து தண்ணியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஃபில்டர் பண்ணுறது. எல்லா பேக்குமே நம்ம மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் நமக்கு வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேக்கையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணியே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்காக தான் நான் வந்து எல்லா பேக்கையுமே ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணியே அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு க்ரீமியான ஒரு பேக்காக நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு. இது நம்ம தண்ணி எல்லாமே அளவாக சேர்த்துருக்கனால நமக்கு இந்த அளவுக்கு க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இன்னும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்போயுமே ஆயில் சேர்ப்போம்ல, இந்த பேக்கோட இன்றைக்கி நான் ஆயில் சேர்க்க போகிறதில்ல. நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நான் ஆயிலிங்கில் தான் இருக்கேன். ரொம்ப டீப் ஆயில் இல்லை. நம்ம எப்பயும் நார்மல் நம்ம ஹேரில் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு ஆயிலில் இருக்கேன். நம்ம இந்த பேக்குக்கு வந்து ரொம்ப ஆயில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிற பனானா அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹேரை சாஃப்டாகவும் மாற்றும், ஷைனிங்காகவும் மாற்றும். இன்னொன்று நம்ம ஹேர் ஃபால் ஆகுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம முடி அடர்த்தியாக மாற்றுறதுக்கும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கும், ரொம்ப ட்ரையான ஹேரை கூட இது நல்லா சாஃப்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட். இதில் வந்து இருக்கக்கூடிய பொட்டாசியம், விட்டமின் பி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும், நமக்கு வேர்லேருந்து நம்ம முடியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். முடிக்கு நல்லா ஊட்டச்சத்தை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள்லாம் நம்ம முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்கிற பழைய சாதம் அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப சிக்கு விழுகுது, எனக்கு பார்க்க ஷைனிங்காகவே இல்லை அப்படின்னு ரொம்ப வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பழைய சாதம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழைய சாதத்தை நம்ம வந்து ஹேர் பேக்கில் சேர்த்துக்கும் போது நம்மளோட இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம், ரொம்ப சிக்கு விழுகுது இல்லையா, அந்த ப்ராப்ளம் நம்ம கண்டிஷ்னர் போட்டாலோ சீரம் போட்டாலோ என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ஒரு ரிசல்ட்டை நமக்கு இந்த பழைய சாதம் கொடுக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பழைய சாதத்தை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த பேக்கில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். செம்மையான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்கிற செம்பருத்தி பூ இலை, இது 2ல் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மட்டுமே சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் வந்து இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஹேரை ஷைனிங்காகவும் மாற்றும். நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்புவாகவும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் ஆயிலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் செம்பருத்தி பூ இலையை மட்டுமே நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோ எஃபெக்டிவானது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இல்லாட்டி ஷேக் அது மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிஷ்னரோ இல்லை சீரமோ வேறு எதுவுமே உங்கள் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஷாம்பு மட்டுமே போட்டு நம்ம ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாலே நம்ம கண்டிஷ்னர் போட்டால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது கிடைக்கும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணேன். கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் ஒரு கண்டிஷ்னர் போட்டால் என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்குமோ அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஹேராகவும் நல்லா எனக்கு அந்த எப்பயுமே ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னுனா ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்து நல்லா கிளியர் பண்ணி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு சில்கியான ஹேராக கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் க்யூர் ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.